ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை கார்டைய நோன்பு. அன்னைக்கு தினம் வீட்டில் பெண்கள் வாங்கி வைக்கக்கூடிய முக்கியமான 3 பொருட்கள். ஒரு வருடமும் மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நாளை தான் காரடைய நோன்பா நம்ம எடுத்துக்கிறோம். அன்னைக்கு தினம் பெண்கள், அதுவும் சுமங்கலி பெண்கள், கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருப்பாங்க. காமாட்சி அம்பாளை வழிபடுவாங்க. கணவர் சத்தியவான் மேல மனைவி சாவித்திரி எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை உணர்த்துற விதமாக தான் காரடைய நோன்பு விரதம் கடைபிடிக்கப்படுது. அன்னைக்கு தினம் கார அடை வெள்ளை அடை வச்சு நைவேத்தியம் செய்வாங்க. அது கூட இலையில உருகாத வெண்ணையும் வைப்பாங்க. மார்ச் 14ஆம் தேதி காலையில 6:35 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய காரடைய நோன்பு விரதம் மதியம் 12:48 வரைக்கும் இருக்கு. அதனால ஒரு 12:45 12:46 மணிக்கு மஞ்சள் கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க, அதாவது தாலி கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க தாலி சரடு மாற்றிக்கலாம். வெள்ளை நூலை மஞ்சளில் குழைச்சி நோன்பு கயிறு தயார் பண்ணி அதையும் கழுத்தில் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்ச் 14 காரடைய நோன்பு அன்னைக்கு நாம் சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும். அதுவும் சுமங்கலி பெண்கள் கட்டாயம் வாங்கி வைக்கணும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா குங்குமச்சிமிழ். குங்குமச்சிமிழ் வெளியில் தான் வாங்கணும் அவசியம் இல்லை. குறைந்த அளவு பணம் கொடுத்து ரொம்ப சின்னதாக 1 இன்ச்சு இருந்தால் கூட போதும். ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன குங்குமச்சிமிழாவது வாங்கி வீட்டில் வைங்க. ஒருவேளை குங்குமச்சிமிழும் வாங்கி வைக்கிறதுக்கு முடியல அப்படின்னா மறக்காமல் ஒரு குங்கும பாக்கெட் வாங்கி வைங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கண்ணாடி வளையல். இப்போ எவ்வளோ ஃபேன்சி வளையல் விற்கிது, அலங்கார வளையலெல்லாம் விற்கிது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுமங்கலி பெண்கள் கைகள் அழியக்கூடிய கண்ணாடி வளையலை 1 டஜன் வாங்கிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு பொருள் தாலிச்சரடு, மஞ்சள் குங்குமம். இது ஒரு செட்டாகவே கடையில் விற்கும். இதையும் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைக்கலாம். காரடைய நோன்பு காலைல 6:35 மணிக்கு ஆரம்பித்து 12:46க்கு முடியுதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் பூஜை பண்ணுவீங்க உங்கள் வீட்டில். அப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களையும் வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஒருவேளை அன்றைக்கி மஞ்சள் சரடு மாற்றிக்க போகிறீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வரக்கூடிய அந்த மஞ்சள் தாலி கயிறை கூட நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே சுமங்கலி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மங்களகரமான பொருட்கள். குங்குமச்சிமிழ் கட்டாயம் எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கண்ணாடி வளையல் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்ம வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள் தாலிச்சரடு, மஞ்சள் குங்குமம். அதனால் இப்படிப்பட்ட மங்களம் பொருந்திய சுமங்கலி பெண்களோட மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களை தான் நீங்கள் காரடைய நோன்பு அன்னைக்கு உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கணும். இந்த 3 பொருளில் என்னாலையும் 3த்தையும் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 பொருளையும் தாராளமாக வாங்கி வைக்கலாம். இல்லை இதில் ஏதாவது ஒரு பொருளை மட்டும் தான் வாங்கி வைக்க முடியினாலும் கவலையே கிடையாது. இந்த 3ல் ஏதாவது ஒரு பொருளை அதை வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.